ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன்ஸ் அண்ட் செக்கான் சேனல். நம்ம இன்னைக்கு லங்கன் டிசைன், அதாவது நாட்டில் நம்ம தொங்கும் பாருங்க அந்த லங்கன், அது டிசைன் அது ஒரு சின்ன சிம்பிளான டிசைன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரோப் வந்து இருக்கிற ரோப்பே வச்சுட்டோங்க, அதனால நம்ம இது மட்டும் தைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து ரவுண்டு ஷேப்பில் எனக்கு துணி தேவைப்படுது, அதை எப்படி நான் எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் ரவுண்டுக்காக ஒரு சீடி இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு இப்போ எனக்கு 2 பீஸ் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸும் அதுக்கு கீழே லைனிங்க்கு ஒரு பீஸும் 2 பீஸ் வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் வேணும், அதுக்காக தான் கொஞ்சம் லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பிளான் கிடையாது, அதுக்கப்புறமா தான் நான் லைனிங் எடுத்தேன். அவ்வளோதான், 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 அப்படியே ஓரம் வந்து எட்ஜில் அப்படியே ரவுண்டாக சுற்றி தையல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக திருப்புறதுக்கு மட்டும் ஒரே ஒரு கைடு அளவுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி எடுத்துடலாம். ஓரம் தைச்சிட்டு அந்த கொஞ்சமாக கைடு அளவுக்கு கொஞ்சம் கேப் ஒரு விரல் போகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம இப்போ வந்து அப்படியே உல்ட்டாவாக திருப்பி எடுக்க போகிறோம். அர்க்கப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக நமக்கு திருப்ப வரும் அது கரெக்டாக. இப்போ அந்த சின்ன கேப் வழியாக நம்ம திருப்பி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ஒயிட் துணின்னு பார்க்காதீங்க, இது நமக்கு உள்ளே தான் போயிடும், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட சுத்தமாக இந்த ப்ளவுஸில் துணி இல்லை, இல்லைன்னா இதே 2 பீஸாக எடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இது காட்டன் அப்படின்றதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ பாருங்கள், நம்ம திருப்பின இடத்தையும் ரவுண்டாக சுற்றி மடிச்சு தைச்சிடலாம். இப்போ நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் பாருங்கள், அந்த ப்ளவுஸில் இந்த லேஸை வச்சு தான் நான் தைச்சிருக்கேன், அதனால் அதையே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நான் வச்சு தைச்சிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அது ரவுண்டு ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டு, இது கூட நான் இன்னொரு லேஸும் பயன்படுத்தினேன், அதனால் அந்த லேஸையும் அடுத்த சர்க்கிளுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்கிறப்ப அதுவே ரவுண்டாக சூப்பராக வந்துடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகுனீங்கன்னா அழகாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியானது இது. அவ்வளோதான், இதை எடுத்துகிட்டு நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரோப் வச்சு நான் ரெடிமேடாக இருக்கிற ரோப்பே வச்சுக்கிறேன். இப்போ வச்சு நம்ம தைச்சிட்டோம். தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அழகாக திருப்பியாச்சு. நம்மக்கிட்ட இப்போ வந்து குட்டி குட்டியாக பீஸுங்க இருக்கும் பாருங்கள், வேஸ்ட்டு பீஸுங்க, அது உள்ளே அழகாக வச்சுட்டு கொஞ்சம் பம்முன்னு குண்டாக இருக்கணும், அந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், அப்படியே வச்சு தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக சரியாயிடும். நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க. அது அது ஒரு ஷேப்பாக ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போடுறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து நல்லா சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோலாம் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்லேயும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கழுத்தில் வச்சு ஏற்றியாச்சு. அவ்வளோதான், 2த்தையும் ஏற்றிட்டு இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸோட நெக்கு தைக்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவும் பாருங்கள். இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.